சென்னை நந்தனத்தில் நடைபெற்று வரும் புத்தக காட்சியில் குழந்தைகளுக்கான பிரத்யேக அரங்கு அனைவரையும் கவர்ந்துள்ளது. இது தொடர்பாக அங்குள்ள செய்தியாளர் பாலாஜியிடம் விரிவான தகவல்களை கேட்கலாம். பாலாஜி, நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. 49வது புத்தக கண்காட்சி கடந்த 8ஆம் தேதி தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வார விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை நாளான இன்று காலை முதலே ஏராளமான பொதுமக்கள் இந்த புத்தக கண்காட்சிக்கு வருகை தந்து தங்களுக்கு தேவையான புத்தகங்களை தான் வாங்கி வருகிறார்கள். அந்த நேரடி காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். குறிப்பாக புத்தக கண்காட்சியை பொறுத்தவரையில் ஒவ்வொரு தரப்பிற்குமே ஒரு எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு ஆண்டும் புத்தக கண்காட்சிக்கு வருவது வழக்கம். அந்த வகையில் குழந்தைகளுக்கென்று ஆண்டுதோறும் இந்த புத்தக கண்காட்சியில் ஒவ்வொரு சிறப்பான புத்தகங்கள், அதே போல் ஒவ்வொரு புதிய படைப்புகளுமே அறிமுகப்படுத்துவதன் வழக்கம். அதே போல் ஒவ்வொரு ஆண்டுமே புது புது புத்தகங்கள் அதிக அளவில் குழந்தைகளுக்கான புத்தகம் விற்பனையாவது வழக்கமாக தான் இருந்து வருகிறது. இந்த புத்தக கண்காட்சியை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு இங்க்மி என்று சொல்லக்கூடிய காகிதத்தில் குழந்தைகள் படம் வரைவது, மீண்டும் அந்த படத்தை அழிப்பது போன்ற புதிய படைப்புகள் இந்த ஆண்டு புத்தக கண்காட்சியில் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. குறிப்பாக குழந்தைகளிடமும் அதிக வரவேற்பு, அதே போல் பெற்றோரிடமே அதிக வரவேற்பு பெற்றுள்ளது. எந்த மாதிரி இந்த படைப்புகள் செயல்படுதுன்னு சொல்லி நேரடியாக கேட்கலாம். மேடம், இப்போ இந்த புக் ஃபேரில் அதிகமாக இந்த சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது, இந்த இங்க்மியோன்னு சொல்கிறது, என்ன மாதிரியான இது பண்ணியிருக்கீங்க, எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றி மூலமாக சொல்லுங்கள். ஸோ இது ரீயூசபிள் சார்ட்டு. நம்ம எவ்வளோ வாட்டி வேணால் இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு ஒரு நார்மலாக ஒரு வெட் கிளாத் எடுத்து தொடச்சா போயிடும். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ரீயூசபிள். இது எல்லாமே கிட்ஸ் எஜுகேஷ்னல் சார்ட்டு. நம்ம இது வாலில் ஒட்டலாம். ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா ஏஆர் டெக்னாலஜி. நீங்கள் எந்த இடத்துல ஃபோன் காமிக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு பாட்டு பாடும். நான் ஒரு இமேஜ் காமிக்கிறேன். இப்போ பூனேல வச்சிங்கன்னா அதோட சாங் வரும். இந்த மாதிரி இப்போ தமிழ் ரைம்ஸ்னால் தமிழ் ரைம்ஸ் பாடுது. இங்கிலீஷ் ரைம்ஸ் எடுத்திங்கன்னா இங்கிலீஷ் ரைம்ஸ் பாடும். அனிமல்ஸ் எடுத்திங்கன்னா அந்த நேமோட சவுண்டோட உங்களுக்கு வரும். அது தவிர உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புக்ஸ் வெர்ஷனும் இருக்குது. புக்ஸில் ராமாயணா, மகாபாரதா, கிருஷ்ணா இருக்குது. ஜென்ரல் டாப்பிக்கில் அனிமல்ஸு, ஆல்ஃபபெட், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எஜுகேஷ்னல் கண்டென்ட் வைஸும் இருக்குது, டிவைன் வைஸும் இருக்குது. அதை தவிர பெரிய குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் மாதிரி 200 வேர்ட்ஸ் ஒரு இடத்துலையும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஹிடன் ஆப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டும் அவங்க கண்டுபிடிக்கணும் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்டாகவும் இருக்குது, லேர்னிங் பேஸ்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம வயசு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். குறிப்பாக இந்த ஆண்டு இந்த புத்தக கண்காட்சியில் தொடங்கிய நாள் முதலே இந்த இங்க்மியோன்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகத்திற்கு அதிக வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்த புத்தகத்தை வாங்கி பயன்படுத்தி இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட கேட்கலாம். மேடம், இந்த புக்கு வாங்கியிருக்கிறீங்க, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு? நான் 10 இயர்ஸ் பிஃபோர் இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ கிட்ஸுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கலரிங் ஷீட்டை நம்ம அவங்க நார்மலாக புக்கில் எழுதுறதுக்கும் நம்ம ஒரு வாலில் அதை பேஸ்ட் பண்ணி அவங்கள கலரிங் பண்ண வைக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா செவத்தில் ஸ்கிரிபிள் பண்ணுறது நம்ம வேண்டான்னு சொல்லுவோம். பட் இந்த ஸ்டிக்கரை வச்சு அவங்க பண்ணும்போது நம்ம அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம மொபைலில் அந்த ஆப் வச்சு காமிக்கும் போது அதில் டேரெக்டாக அந்த சாங்ஸ் இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்தது இந்த ஷாப்பை தேடி தான் ஆக்சுவலாக நான் வந்தேன். ஸோ ஏன்னா எனக்கு இப்போ செகண்ட் பேபி இருக்குது. ஸோ அவனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தேன். ஸோ இன்றைக்கி அதுக்கேற்ற மாதிரி 5-in-1 எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ நான் வாங்கிட்டு போகிறேன். ஸோ தேங்க்ஸ். இதே போல் ஏற்கனவே பயன்படுத்தியவர்களும் இந்த புத்தகத்தை வாங்க அதிக அளவில் வருகை தராங்க. அதே போல் புதுசாக இந்த ஆண்டுமே நிறைய பேர் இந்த புத்தகத்தை வாங்க தான் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இந்த ஆண்டு புதுசாக வாங்கியிருக்கவங்ககிட்ட பேசலாம். மேடம், இப்போ இந்த புக்கு ஃபஸ்ட் டைமாக வாங்கியிருக்கீங்களா, எப்படி இருக்கு உங்கள் குழந்தைகள் பற்றி? வருஷம் வருவோம், ஸ்டோரி புக்ஸு அந்த மாதிரி வாங்குவோம் குழந்தைக்கு படிக்கிறதுக்குன்னு. இந்த டைம் இது ரொம்ப புதுசாக இருந்தது. அவங்க ஆல்ரெடி வால்லலாம் பெயிண்ட் பண்ணுவாங்க. பட் இது இன்னும் இன்ட்ராக்டிவாக இருக்குது. லைக் சவுண்ட் ஆஃப் த அனிமல், சவுண்ட் ஆஃப் த பேர்ட்ஸ், அது எல்லாமே அது காமிக்குது. ஆக்மெண்டட் ரியாலிட்டியோடு இருக்குது. அவங்க இன்ட்ரெஸ்டடாக எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு வீடியோவாக பார்க்காம இது நல்லா இன்ட்ராக்டிவாக இருக்குது. அதாவது புத்தகங்களை படிப்பது ஒரு கலை என்றால், இதே போல் இப்போ இருக்கிற நவீன தொழில்நுட்பத்திற்கேற்ப, தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப குழந்தைகளை படிக்க வைக்கவும், அதே போல் அவருடைய ஆர்வத்தை தூண்டும் வகையிலும் இது போன்ற இந்த குழந்தைகளுக்கான பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட இந்த புத்தக கண்காட்சியில் இந்த ஆண்டு அதிக வரவேற்பு பொதுமக்கள் கொடுத்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.